என்னெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருது மக்களே? இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆனால் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாதா? டிவிகேக்கு தான் மெஜாரிட்டி இல்லையேன்னு கேட்டிருக்காரு. ஆன்சர், கண்டிப்பாக அவங்களால முடியும். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி டிவிகேக்கு 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் ஒரு 10 தொகுதிக்கான எம்எல்ஏ அவங்க கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். டிஎம்கே 59 தொகுதிகள்லையும் ஏடிஎம்கே 47 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க கூட்டணி எல்லாம் சேர்த்து. அப்படி பார்க்கும்போது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா 118 தொகுதிக்கு மேலே அவங்களால மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியும். கவர்னரை பொறுத்த வரைக்கும் அசம்பிளியில் மெஜாரிட்டியை யார் ப்ரூவ் பண்ணுறாங்களோ அவர் அவங்க கையில் ஆட்சி அமைச்சிருவார். ஏன்னா ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு நிலையில்லாத கவர்மெண்ட் கிட்ட அவர் அமைக்க மாட்டார். ஆனால் இதை பண்ண மாட்டாங்க. ஜென்ரலாக தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கவர்மெண்ட் ஆர் எந்த பார்ட்டி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான உரிமையை கொடுத்துருவாங்க. ஸோ டிவிகே 108, இன்னும் 10 எம்எல்ஏக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அவங்க ஏடிஎம்கே டிஎம்கேன்னு தனித்தனி கட்சியாக தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே யார் சிஎம் யார் டெபுட்டி சிஎம், 2 பேருக்கான கொள்கை வேறு, 2 பேருக்கான அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த பிரச்சனையெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் மக்களின் தீர்ப்புக்கும் இவங்க மரியாதை கொடுத்து அந்த பதவியிலேருந்து வெளியில் விலகிடுறாங்க. ஸோ லீகலி இட் இஸ் பாசிபிள் ஃபார் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஜாயின் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ கவர்மெண்ட். பட் எத்திக்கலி அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது மக்களின் முடிவுக்கு ஒரு விரோதமான செயலாக இருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் அவங்க ஃபார்ம் பண்ணலாம், பண்ண மாட்டாங்க. டிவிக்கே தான் ஆட்சி அமைக்கும். தளபதி விஜய் தான் சிஎம்மாக வருவார்.